என்ன ப்ரோ யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்றீங்க. யூடியூப்ல அப்படி என்னதான் ப்ரோ சம்பாதிச்சோம்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அதுல ஏகப்பட்ட வழி இருக்கு. நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ நோ ஹவ் யூடியூப் will pay you. ஃபர்ஸ்ட் யூடியூப் எப்படி அபிஷியலா உங்களுக்கு காசு தருது, ஐ மீன் யூடியூபோட நீங்க பார்ட்னர் ஆகி யூடியூப் எப்படி உங்களுக்கு காசு தருதுன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதான் முக்கியமான வழி. நம்பர் 1 ஆட்ஸ். ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா நிறைய வியூஸ் போனாதான் வந்து காசு வரும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் காசு வரும். பட் ஆக்சுவலா அது கிடையாது. எப்பவுமே ஆட்ஸ் மூலயமா தான் காசு வரும். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் வீடியோ ஒன்று தொட்டிங்கன்னா ஓப்பனிங்லேயே ஒரு ஆட் வரும். ஸ்கிப் ஆடுன்றதால நம்ம கொடுப்போம் தெரியுமா, அந்த ஆடுக்கு தான் காசு. அதே மாதிரி அந்த ஒரு வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கும்போது நடுவில் ஆட் வரும். அந்த ஆட் எல்லாத்துக்குமே காசு. இதை 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு ஷார்ட்ஸ், இன்னொன்னு ஆக்சுவல் வீடியோ. ஆக்சுவல் வீடியோனா அந்த இது லேண்ட்ஸ்கேப்ல இருக்கலாம் அந்த வீடியோ. ஸோ ஷார்ட்ஸ்ல எப்படி ஆட்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட் இருக்கு, ஒரு 10 ஷார்ட்ஸ் அடுத்து இருக்கு, அடுத்து இன்னொரு ஆட் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த ஆடுக்கும் இந்த கடைசி இருக்க ஆடுக்கும் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கும். அது என்ன செய்யும்னா கம்ப்ளீட்டா போய் ஒரு மணி பேங்க்ல வந்து அது சேவ் ஆகும். மணி பேங்க்ல இந்த 10 ரீலுக்குமே இல்லாட்டி 10 ஷார்ட்ஸுக்குமே இருக்க மொத்த மணி அந்த மணி பேங்க்ல இருக்கும். இப்போ இந்த மொத்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னு எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி அதை சர்டன் பர்சன்டேஜா மாத்துவாங்க. பர்சன்டேஜ் மாதிரி இப்போ எனக்கு ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு 10%, என்ன மாதிரி இன்னொருத்தர் போடுறது ஒரு 12%, இன்னொருத்தர் போடுறது 15% பிரிச்சுக்கலாம்னு வைங்க. இப்போ அந்த மணி பேங்க் ஒன்று இருக்குல்ல, அதுல இருந்து 10% ஆஃப் மணி எனக்கு வரும், 12% ஆஃப் மணி அவருக்கு போகும். இது பேஸ்ட் ஆன் த வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ். இப்போ பெரிய வீடியோ எடுத்தீங்கன்னா நீங்க தொட்டானே ஓப்பனிங் ஒரு ஆட் இருந்தா அந்த ஆடுக்கு டைரக்ட் 55% எனக்கு வந்துடும். இது மணி பேங்க்குலாம் போகாது, டைரக்டா 55% எனக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடு வந்து 100 ரூபான்னு வச்சுப்போம், 100 ரூபாய் 55%, 55 ரூபா எனக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோல 4 ஆட் நான் பார்த்தாலே 55 எனக்கு மொத்த ஜென்ரேட் ஆகிற மணி எனக்கு பேங்க்குக்கு வந்துடும். இப்படி 55 மொத்தமா எனக்கு இப்போ ஒரு 4 ஆட் வருதுன்னா 220 rupees எனக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இப்படி ஷார்ட்ஸ் மூலியமாவோ இல்ல லாங் டைம் வீடியோ மூலியமாவோ எனக்கு ஜென்ரேட் ஆகிற மணி எல்லாமே டாலர்ஸா தான் வரும். அதை நான் எப்ப எடுக்க முடியும்னா ஒன்ஸ் அது $100 மாறுறப்ப, ஐ மீன் நம்ம ஊர் காசு கூடிய அப்ராக்ஸா ஒரு 8000 வந்தோடனே தான் என்னால் எடுக்க முடியும். அது எடுக்க முடியாது. ஸோ நம்பர் 2 மெம்பர்ஷிப்னோடனே நிறைய பேர் வேற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. பட் அந்த மாதிரி மெம்பர்ஷிப் பண்ணி தொலைகிறாங்க. நம்ம என்னதான் பண்ண முடியும். நான் சொல்ற மெம்பர்ஷிப் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சர்டன் வேஸ் தெரியும், எனக்கு வந்து எப்படி ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்றதுன்னு தெரியும், இல்லாட்டி எப்படி ஒரு பிசினஸ் ரன் பண்றதுன்னு தெரியும்னா அதை ஃப்ரீயா சொல்லி தர மாட்டேன். ஸோ என்னோட மெம்பர்ஸுக்கு மட்டும், ஐ மீன் எனக்கு யாரெல்லாம் பே பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து மெம்பர்ஷிப்னா நத்திங் பட் கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நீங்க பே பண்ணாலும் ஜாயின் ஆக முடியும். அப்படி நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சில சர்டன் ஸ்கில்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச எதாச்சும் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பேர் தான் மெம்பர்ஷிப். 3வது தேங்க்ஸ். இப்போ நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அதுல ஒருத்தர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், பாத்துக்கீங்களா? உங்களால முடிஞ்ச மினிமம் ஒன்றா நீங்க அவருக்கு கொடுக்கலாம். அது மூலியமா அவர் என்கரேஜா இன்னும் அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் போடுவார். ஸோ இதெல்லாம் ஓகே. யூடியூப்ல இதை தவிர எக்ஸ்ட்ராவா எப்படி நீங்க வந்து காசு சம்பாதிக்க முடியும்னா அதுக்கு 3 வழி இருக்கு. நம்பர் 1 ப்ரொமோஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அண்ணனோட சேனலே வச்சுக்கோ, இது எங்க அண்ணன் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவர் நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்றாரு, நிறைய இடத்துக்கு போறாரு, டிராவல் விளாக் அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி லைக் ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ கஃபேவோ என்ன பண்றாங்கன்னா இவர் அப்ரோச் பண்ணி, ஸோ ப்ரோ இந்த மாதிரி நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ என்னோட கடையை உங்க சேனல்ல ப்ரொமோட் பண்ணுங்க, ஒரு நாள் கடைக்கு வாங்க, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுங்க, அது எவ்வளவு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க, என்னோட சேனலை ப்ரொமோட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க. இதே பெரிய லெவல்ல பண்றவங்களா இருக்காங்க. ஸோ எங்க அண்ணன் வந்து இப்பதான் சின்னதா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கனால இவருக்கு பேமெண்ட்ஸ் பெருசா இருக்காது. பட் இதே ஒரு இர்ஃபான் வியூ நீங்க நினைச்சு பாருங்க. இர்ஃபான் வியூ வந்து இப்போ ஒரு ஹோட்டல் போறாங்கன்னா அந்த ஹோட்டல் அவரை நம்பி நிறைய பேர் போவாங்க. ஸோ தட் அவருக்கு அந்த ஹோட்டல் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஒரு சார்ஜா கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ப்ரொமோஷன் மூலியமா யூடியூப்ல ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஒரு பர்சனல் பிராண்டா மாறணும். பர்சனல் பிராண்டா மாறணும்னா உங்க யூடியூப் சேனலை வந்து நீங்க வந்து நிறைய மானிட்டைஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூடியூப் வில் பே யூ. இப்ப தெரியுதா நான் எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு? அப்படி மட்டும் சொல்லிட மாட்டேன், ஏன்னா அதுவும் ஒரு காரணம் தான். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேசுறது பிடிக்கும். ஸோ தான் நான் உட்காந்து நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால நான் வந்து சரி இதை வச்சு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே சொல்லி ஆரம்பிச்சதுதான் வைபத் விஸ்வா. ஸோ மேக் சப்ஸ்கிரைப், ஃபாலோ அவர் சேனல்.